ஜூலைக்கு அப்புறம் அப்படியே செப்டம்பர் கிட்ட திரும்ப எகைன் குரு அதிச்சாரமா வந்து சிம்மத்துல உட்காருவாரு. சிவராஜ யோகம் உருவாகும். ஜெயிச்சு காட்டுவீங்க. எனக்காய அஷ்டமச்சனி என்ன பண்ணணும்னு நினைச்சன்ற மாதிரி விஸ்வரூபம் எடுப்பீங்க. அப்படியே சோகமா போயிட்டு இருக்க இளையராஜா சாங்கலாம் அப்படி அனிருத் சாங்கா மாறும். உங்களுக்கு கவலையே பட வேணாம். அல்டிமேட்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப ரேரா 28 வருஷத்துக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க. நல்ல நேரம் தான். தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏதோ ஒண்ணு 1 கிராம் தங்கமாவது இந்த தடவை வாங்குவீங்க. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, அதுவும் வந்து தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா. தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டா என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்ப சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்ப தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லிருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்க சுயஜாதகம் தான் வந்து இம்பாக்ட் பண்ண போகுது. அந்த வரிசையில பார்த்தோம்னா இந்த தடவை பராபவ வருடம் பிறக்க காத்திருக்கிறது. பராபவ வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். 1 2 அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதுகள் வரும்போது மட்டும் ஓரளவுக்கு ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப ஈகரா நம்ம வந்து ராசி பலன் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு இடத்துல இருந்து கொண்டு மனிதனுடைய வாழ்வியலை இயக்கக்கூடிய ஒரு காரணியாக அமையப்பெற்றவைதான் இந்த வருடக்கோள்கள். இந்த வருடக்கோள்களுடைய பெயர்ச்சி அப்படின்றது அந்த வருடம் அவர்களுக்கான வாழ்வில் ஏதோ ஒரு நல்லவையோ இல்லை ஏதோ ஒரு மைனஸையோ இண்டிகேட் பண்ணுது அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த தடவை 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வந்து அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் வந்து அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே. அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேள யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேள யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்ப குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாசம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேள யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்ம ராசி நேயர்களுக்கு, சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருட தமிழ் புத்தாண்டு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செப்டம்பர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுறலாம். என்னதான் அஷ்டம சனியா இருந்தாலும், என்னதான் வச்சு செஞ்சாலும், வச்சுக்கிட்டே செய்வேன்னு பயமுறுத்தினாலும் எல்லாத்துலேருந்து வெளில வரப்போறீங்க. தலைக்கு மேல இருந்த கேது இவர் தேவை 12ஆம் இடத்தை நோக்கி போக போறார். புத்தாண்டு பலன்கள் என்பது சாதாரண ஒரு பயிற்சியை வச்சு இல்லை, எல்லா பயிற்சியோட ஒட்டுமொத்த தொகுப்பாக தான் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில குரு பாசிட்டிவான ஒரு இடத்துல வந்து அமரப்போறார். 12ஆம் இடம் பாசிட்டிவா, அது மறைவில்லையா? அப்படிலாம் இல்லைங்க. நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு 12ஆம் இடம் தாங்க. ஒன்று முடிந்து ஒன்று தொடங்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். இறையறலை உணரக்கூடிய இடம் 12ஆம் இடம். கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கூடிய இடம் 12ஆம் இடம். நல்லவையெல்லாம் செய்யக்கூடிய இடம் 12ஆம் இடம். மோட்சக்காரகம், மோட்சஸ்தானம்னே பேரு அதுக்கு.
முக்தி அடைதல். அந்த இடத்துல போய் சனி வந்து உட்கார்ந்திருக்காரு காலபுருஷனுக்கு. அது உங்களுக்கு 8ஆம் இடமாக வருகிறது. 8ஆம் இடம் கிட்டத்தட்ட அதே ஈக்குவல் தான். இந்த 4, 8, 12லாம் அது ஒரு ட்ரையாங்கிள். இந்த இடங்கள்ல வந்து சனி உட்காரும்போது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னதான் அஷ்டம சனியில நான் உன்ன டார்ச்சர் பண்ணியே தீருவேன், கங்கணம் கட்டிட்டு இருந்தாலும், அங்கருந்து குருவுடைய ஒற்றை பார்வை, அதுவும் 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால பார்க்க போறாரு குரு. வேற என்ன சாமி வேணும்? வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. என்ன நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சனி தான் பிரச்சனை பண்றாரு, குரு தான் பிரச்சனை பண்றாரு. சத்தியமா இல்லங்க. கேது தாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது தான் உங்கள போட்டு அப்படியே வேணாம், வேணாம், வேணாம் இருக்கிறதெல்லாம் விட்டு ஓடிடலான்ற அளவுக்கு உங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்மத்தில் கேதும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுடைய அமைப்பு தான் ஓரளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களை ஒரு மாரியான தடைக்குள்ளும், தாமதத்திற்குள்ளும், மனரீதியான வருத்தத்திற்குள்ளும் கொண்டு போகுது. ஆனா சனிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிலே குடுக்குறாரு அவ்வளோதான். அதுவும் சனி நல்லது பண்ற பிளான்ட்டும் இல்ல நம்மளுக்கு. அவர் போய் 8ஆம் இடத்துல உட்காரும்போது, கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம், ராஜயோகம் தான் கிடைக்க போகுது. அது குருவோட பார்வையில வேற இருக்காரு. மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன். செல்ஃப் கான்ஃபிடென்ட் பவர் அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் என்னடா பொழப்பு இது? ஏன்டா இப்படி இருக்கோன்ற மாரி மன வருத்தப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ரூ. 1 என்கிட்ட காசு இல்லன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிசினஸ்க்குள்ள நுழைவீங்க. பிசினஸ்க்குள்ள என்ட்ரி ஆவீங்க. உங்க பேர்ல பிசினஸ் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இப்பயே பிளான்லாம் போட்டிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு. உங்க வீட்ல இருக்கவங்க தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை குடுக்கும் 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை. குடும்பமா சேர்ந்து தொழில் பண்றதுக்கூடிய வாய்ப்பை சிம்மராசிக்காரர்களுக்கு குடுக்கும். 4ஆம் இடமே குடும்பமா சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் தான். வாய்ப்பு குடுக்கும். வீட்ல ஒரு சிம்மராசிக்காரங்க இருந்தா உங்க ஒய்ஃப் நீங்களும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க. பணத்தை வரவழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. உங்க பிள்ளையும் ஏதோ பண்ணுவீங்க. உங்க தம்பியும் நீங்களும் ஏதாவது சேர்ந்து ஏதோ ஒண்ணு. இதுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பமாக சேர்ந்து உழைக்கக்கூடிய தன்மை வந்து உருவாகப் போகிறது. அதுவும் காலபுருஷனுடைய 10ஆம் இடம், 6ஆம் இடத்திற்கு பார்வை, 8ஆம் இடத்திற்கு பார்வை. வேற என்ன வேணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு? வேலை மாற்றம் கண்டிப்பா இருக்கு. ஜூனுக்கு மேல வேற கம்பெனி மாறியே திரும்புவீங்க. இல்ல கம்பெனில இருந்தாலும் வேற இடத்துக்கு உங்கள அனுப்புவாங்க. இடம் மாற்றம், மனை மாற்றம், பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் கிடைக்க போகுது. ஏதோ போட்டு அமுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்கள விட்டு வெளில போகுது. என்ன வேலைக்காரங்கிட்ட கவனமா இருக்கணும். உங்களுக்கு கீழ வேலை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுடைய வேலை ஆட்களிடம் கவனமாக இருக்கணும். முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. அதே மாரி உங்களுடைய முதலாளிகள் கிட்ட கவனமா இருக்கணும். கேது வேற வந்து உட்காந்துருக்கான். நம்ம ஜெட்ல போகணும்னு நெனச்சா கீழ வேலை செய்ய அதில வருவாங்களா? அவங்க சைக்கிள்ல தான் வந்து உங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. சில பேர் நடந்து வந்து இன்னும் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுவே பாதி கடுப்பா இருக்கும். தூக்கமே இருக்காது. நைட்டு பகல்னு தூக்கம் இல்லாம டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் ஸ்லீப்பா இருக்கும். தூங்குன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதான மேடம் நல்லா இருக்கும்னீங்க. இத்தன நாளும் நாங்க அதத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்பயும்னா என்ன பண்றது? தங்கம் புடம் போட, போட, புடம் போட தானே ஜொலிக்கும். இப்ப சனி உங்களை புடம் போட்டுக் கொண்டிருக்கிறார். எங்க, எப்ப, யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணுன்ற வேலை மீதான ஒரு நெளிவு சுளிவ சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு சில விஷயங்கள் வாழ்க்கையில மாறும். அத ஏத்துக்கோ அப்படின்ற பக்குவத்த இப்போ உங்களுக்கு காட்டிட்டு இருக்காரு. புரிஞ்சிருப்பீங்க சிம்மராசிக்காரங்க 1 வருஷமா புரியாமயா அப்ப புரிய போகுது. இப்ப என்ன ஆகும்னா, அதன் மூலமாக ஒரு பக்குவத்த சிம்மராசிக்காரங்களுக்கு நெருப்புங்க. கற்பூரம் மாரி. அப்படி இங்க தூரத்துல வச்சாலே அங்க பத்திக்குங்க அது. மேக்னெட். இந்த தடவ இந்த 1 வருஷம் சிம்மம் வந்து சனிட்ட பண்ற விஷயத்துல இனி வரக்கூடிய விஷயத்த எடுத்து வைக்கலாம் தாறுமாறா எடுத்து வைப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி காத்துட்டு இருக்கு. உடல் ஆரோக்கியம் தான். வண்டி வாகனங்கள்ல அடிபடாம பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். நீங்களே இப்படி சொல்றீங்களே வித்யா மேடம்னா என்ன பண்றது? கொஞ்சம் அப்படிதான் இருக்கு நெலைம. கடவுள வேண்டிக்கோங்க. பெருசா வராம சின்னதா அப்படி ஓகே. அவளுடைய தசாபுத்தி இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ராகு தசையோ, குரு தசையோ ஓடுதுன்னா, இன்னும் கொஞ்சம் தலையில இல்ல உடம்புல அடிபடாம பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துல தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க. நைட் 8 மணி, 9 மணிக்கு மேல டிரைவ் போவாதீங்க. இல்ல வேலையிலேருந்து வரீங்கன்னா, ஓகே. சும்மா இந்த டெஸ்ட் வைக்கிறேன், இந்த அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு போனீங்கன்னா, அப்புறம் நம்ம கீழ விழுந்து கிடந்தா அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த தடவ போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். அது வயசு பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும். ஏன்னா, எதையாவது ஒரு இடத்துல விழ வைக்கணும்ல. சனி இப்படிதான் உங்கள தூண்டி விட்டு ரத்தத்த கொதிக்க வச்சு விழ வைப்பாரு. அதனால அதில கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிம்மராசிக்கார குழந்தைங்க. பழைய வண்டி, வாகனங்கள் ஏதாவது ஒரு பழுது வைக்கும். நெறைய பேர் இன்சூரன்ஸ் எடுப்பீங்க வண்டிக்கு, இல்ல ஆயிலுக்கு. ஏதோ ஒரு இன்சூரன்ஸோட கவர் ஆகுது. இல்ல 2 வருஷமா கட்டாத இன்சூரன்ஸ் இப்ப கட்டுங்கன்னு உங்களுக்கு நோட்டீஸ் வரலாம். அத கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்ல. இன்சூரன்ஸ் பணம் வரலாம். தசாபுத்தி நல்லா இருந்தா. ஏதோ ஒண்ணு காப்பீடோட இந்த தடவ கனெக்ட் ஆகுது. தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா எல்லா ஜோசியக்காரனையும் பார்த்து இந்த லாட்டரி வாங்கலாமா, அந்த லாட்டரி வாங்கலாமா, திடீர் அதிர்ஷ்டம் தருதுன்னு ஏமாத்துவாங்க. தயவு பண்ணாதீங்க. சிம்மராசிக்கெல்லாம் வரவே வராத விஷயம். ஆனா, இந்த ராகு பையன் உங்கள டார்ச்சர் பண்ணி திடீர் அதிர்ஷ்டத்தின் மேல் உங்கள ஆசைய தூண்டுவாரு. கவனமா இருங்க. அதே மாரி சிம்மராசிக்கார பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனம்.
அந்தரங்கம் அந்தரங்கமாவே இருக்கட்டும். ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு தோழியா நான் சொல்றேன். கொஞ்சம் கவனமா இருங்க. 7ஆம் இடத்துல ராகுவோட பொசிஷன் அவ்வளோ நல்லா இல்ல. அடுத்து 6க்கு வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு வரைக்கும் குருவோட பார்வையில சமத்தா இருந்த ராகு, இப்ப குருவோட பார்வையும் இல்ல. எதிராளிகள் மூலமாக ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். தேவையில்லாத கேமரா அடிச்சுக்கிறது, தேவையில்லாத ஒரு இதுக்குள்ள மாட்டுறதுன்னு சிம்மராசிக்கார பெண்கள் தேவையில்லாம மாட்டிக்காம பார்த்துக்கோங்க. பாத்ரூம்க்குலாம் செல்ஃபோன எடுத்துட்டு போவாதீங்க தயவு செஞ்சு. அதே மாரி ட்ரெஸ் மாத்துற இடத்துக்குலாம் எடுத்துட்டு போவாதீங்க. நான் ரொம்ப ரொம்ப அழுத்தமா இத பதிவு பண்றேன். கவனமா இருந்துக்கங்க. ஷேர் பண்ணாதீங்க எந்த விஷயத்தையும். சாதாரணமா பேசினா கூட அது வேற மாரி எடுத்துக் கொள்ளப்படும். வேற மொழி, வேற்று மதம், இனம் பேசுகிற மக்களிடம் ஜாக்கிரதையா இருங்க. கூட இருந்தே உங்கள குழி பறிப்பாங்க. வேலையில பிரச்சனை வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. டென்ஷன், டிப்ரஷன் அப்படியே கேட்டாந்த வாள் மாரியே வச்சிருப்பாங்க. எல்லாம் ஒரு 4 மாசம் தான். அதுக்கப்புறம் சரியா போயிடும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஜூனுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்க போது. ஜூலைக்கு அப்புறம் அப்படியே செப்டம்பர் கிட்ட திரும்ப எகைன் குரு அதிச்சாரமா வந்து சிம்மத்துல உட்காருவாரு. சிவராஜ யோகம் உருவாகும். ஜெயிச்சு காட்டுவீங்க. எனக்காய அஷ்டமச்சனி என்ன என்ன பண்ணணும்னு நெனச்சேன்ற மாரி விஸ்வரூபம் எடுப்பீங்க. அப்படியே சோகமா போயிட்டு இருக்க இளையராஜா சாங்லாம் அப்படி அனிருத் சாங்கா மாறும் உங்களுக்கு. கவலையே பட வேணாம். அல்டிமேட்டா இருக்கு. சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. இதெல்லாம் சும்மா டெம்பரவரி தாங்க. ரொம்ப ரொம்ப ரேரா 28 வருஷத்துக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க. நல்ல நேரம் தான். கொஞ்சம் பேச்சு வழக்குல கவனமா இருக்கணும். செய்யாத பழிக்கு உங்க மேல பழி விழலாம். செய்யாத தப்புக்கு. சில பேர் மேல திருட்டு பட்டம் கட்டுவாங்க. சில பேர் வந்து வீட்ல நகை திருடு போகும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் சிம்ம ராசிக்காரங்க இந்த தடவ. சரியா? இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா என்னோட ரெட்ரோ மக்களுக்கு மட்டும் சொல்றேன் நானு. கவனமா இருந்துக்கோங்க இதுல. சரியா? சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நகைகள்ல கவனம். பொருள்கள்ல கவனம். உடைமைகள்ல கவனம். இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். நெறைய பேர் நகை வாங்குவீங்க இந்த தடவ. தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏதோ ஒண்ணு 1 கிராம் தங்கமாவது இந்த தடவ வாங்குவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு. குலதெய்வம் கோவிலுக்கே முடியலன்னு தடையா இருந்த சிம்மராசிக்காரர்கள் குலதெய்வத்துக்கு போவீங்க. குலதெய்வம் தெரியாத சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ குலதெய்வத்த கண்டுபிடிப்பீங்க. குலதெய்வத்துடைய கடாட்சம் அல்டிமேட்டா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி குடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி குடுங்க. தீபத்துக்கு வாங்கி குடுப்பீங்களோ, இல்ல கோவிலுக்கு சிலைகளுக்கு துடைக்க வாங்கி குடுப்பீங்களோ, ஏதோ ஒரு எண்ணெய் வாங்கி குடுங்க. நல்லெண்ணெய்ல மேக்ஸிமம் விளக்கு போடுங்க. நல்லெண்ணெய சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. தேவையில்லாத தாட் ப்ராசஸ்ல இருந்து வெளில வந்துருவீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் பண்ண லைஃப்ல ஜெயிச்சிடும். ஸோ சூட்டி கழிச்சு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிகரம் ஏறக்கூடிய வருடம் தான். நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. நீங்க மனச போட்டு குழப்பிக்காம இருந்தா போதும். பட் ஸ்டில் செப்டம்பர் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். செப்டம்பருக்கு அப்புறம் சரியா போயிடும். அதுவரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். வேலையில கவனமா இருக்கணும். ஒரு வேலை இருந்தா விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போங்க. இல்லாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க. வேலை இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நெறைய சொந்த தொழிலுக்குள்ள இறங்குவீங்க. அதுவே எனக்கு சந்தோஷம் தான். சிம்ம ராசிக்காரங்க இந்த தடவ ஜெயிக்க போறீங்க. ஏன்னா எப்பயுமே பிரச்சனை குடுத்தா தானே அதுலருந்து விடுறதுக்கான வழிய கண்டுபிடிப்போம். அதனால பிரச்சனைய குடுத்து உங்கள ஜெயிக்க வைக்க போறார் சனி இந்த தடவ. அவ்வளோதான் சிம்பிளா எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. படிக்கிற சிம்ம ராசிக்கார குழந்தைங்க அல்டிமேட்டா படிப்பீங்க. ரொம்ப ஒரு மாரியான வெறி பிடிச்சு அப்படியே ஜெயிக்கணுன்ற எண்ணம் ஓடும். அதே சமயம் மந்தமா அப்படியே கேது பிடிச்சு இழுப்பான். உடல் ரீதியாக பிரச்சனை. சிம்ம ராசிக்கார குழந்தைங்க சோர்ந்து சோர்ந்து போகும். கொஞ்சம் சத்தான உணவா குடுங்க. பிள்ளைகள போட்டு டென்ஷன் படுத்தாதீங்க. சிம்ம ராசிக்கார குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள கொஞ்சம் அனுசரணையா வைங்க. மென்டலி டிஸ்டர்பா இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க. 15 வயதில இருக்கக்கூடிய பெண்கள், 15 வயதில இருக்கக்கூடிய பசங்கள அவங்களுடைய விஷயத்த கவனிங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும்ன்னு சொல்லிக் குடுங்க. கொஞ்சம் அப்பப்ப செக் பண்ணுங்க. இதெல்லாம் நான் ஒரு அம்மாவா சொல்றேன். நீங்களும் அம்மா. அதனால நான் சொல்றேன். கவனம். சிம்ம ராசிக்கார பெண்களை, சிம்ம ராசிக்கார குழந்தைகளையும் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவங்க தப்பே இல்ல. ராகுவும் கேதுவும் ஏதோ ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்றாங்க. இதுவரைக்கும் ராகு சமத்தா இருந்தாரு. சிம்மத்துக்கு ராகு நல்லது பண்ற பிளானட் இல்ல. அதுவும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து எதிராளி மூலமாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணுவான். அதனால அந்த இடத்துல கவனமா இருக்க வேண்டிய அமைப்புல இருக்கு. இத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மத்தெல்லாம் சூப்பர்ப்பா. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கொடி கட்டி பறப்பீங்க. கோட்டைய பிடிக்கிறதுக்கான நேரம்லாம் இருக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. நெறைய ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுவீங்க. காமர்ஸ் பண்ணுவீங்க. ஆன்லைன் பண்ணுவீங்க. தலைமைத்துவம் வரும். பொறுப்புகள் குடுப்பாங்க. புதிய பொறுப்புகள் உங்கள தேடி வரும். 2 மாசத்துக்கு முன்னாடியே நெறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. இன்னும் வராதவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும். செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வர காத்திருக்கிறது. கல்யாணம் நடக்கும். குழந்தை பிறப்பு எக்ஸ்பெக்டேஷன விட்டுருங்க கல்யாணத்துல. இல்லாட்டி இப்ப இல்ல. அடுத்து 35 வயசுல கல்யாணம் நடக்காது. அடுத்து எகைன் தலைக்கு மேல குரு வருவாரு. அடுத்து திரும்ப 2ஆம் இடத்துக்கு குரு வரது எப்ப இன்னும் 4 வருஷம், 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்றதுக்குள்ள அது அவ்வளோதான். அதனால இப்பயே 30 வயசு தாண்டின சிம்ம ராசிக்காரங்க தயவு செஞ்சு இருக்கிற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது உத்தமம். ஆனா அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 7க்கு 2 தான் 8. மாமியார் வீட்டு மூலமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
மனைவியின் மூலமாக லாபம் கிடைக்கும். கணவன் மூலமாக லாபம் கிடைக்கும். பிசிக்கல் அப்பியரன்ஸ பார்த்து எடை போடாதீங்க. மென்டலும் உங்களுடைய அந்யோன்யமும் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் வரன் வேணும். அத ஞாபகம் வச்சுட்டு பண்ணீங்கன்னா ஓகே. இல்ல கல்யாணத்துல கொஞ்சம் டிலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட். நாயகன் மீண்டும் வரான்ற மாரி இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம். 100ல 200ல 500 விழுக்காடு கவனம். அடிவயிறு பிரச்சனை வரலாம். சில பேருக்கு மரபு நோய்கள் எட்டி பார்க்கலாம். சில பேருக்கு கேன்சர் மாரி சிம்ப்டம்ஸ கேது குடுக்கலாம். சில பேருக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை வந்து யூட்ரஸ் எடுக்க வைக்கலாம். கவனமா இருக்கணும். சிம்ம ராசிக்கார அப்பாக்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை திரும்ப இண்டிகேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கே கொஞ்சம் படபடப்பு, ஆங்சைட்டி, டிப்ரஷனுக்குள்ள போய் அது மூலமா ஒரு மாரி டென்ஷனா இருக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கால் சம்பந்தப்பட்டு வெரிகோசஸ் பாதம் புடிச்சு நரம்பு புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். காஃப் மசில்ஸ்ல இருந்து கீழ பாதம் வலி வரும். கால் வலி தான் சிம்ம ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப நெறைய அனுபவிக்கிறீங்க சொல்லாம. முதுகும் காலும் தான் போட்டி எடுக்கும். அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. கொஞ்சம் வீட்ல விட்டு குடுத்து போங்க. 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை அவ்வளோ நல்லதில்ல. குரு பார்த்தாலும் பரவால்ல. எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய 2ஆம் இடம் நம்ம ஒண்ணு சொன்னா வீட்ல இருக்கிறது ஒண்ணு சொல்லும். ஏற்கனவே நீங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க தான். ஆனா, இப்போ ஒரு மாரி இருக்கும்போது உங்களுக்கு அவங்க பேசினா நல்லா இருக்குமோன்னு தோண தான் செய்யும். ஆனா என்ன பண்றது? சனி பிம்பிளிக்கா பிளானி காட்டுறாருல்ல. வாய விடாதீங்க. வீட்ல மட்டும் இல்ல, வெளிலயும் வேணாம். கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு கத்தி பிரயோஜனம் இல்ல. உங்களுடைய தலைமை வெளிப்படும். நான் தான் பெரிய ஆளுன்னு காட்ட தோணும். ஏன்னா சித்திரை மாசம், மே மாசம், ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் ஆகாதீங்க, கத்தாதீங்க. உங்க உடம்பு தான் கெட்டு போகும். யாரையும் திருத்த நீங்க பொறக்கல. யாருக்கும் கொடி கொடியா குடுக்க பிறக்கல. உங்கள பார்த்துக்கோங்க. இத நான் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் சிம்மராசிக்காரர்களுக்கு. டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா, அப்புறம் உங்க உடம்பு கெட்டு போகும். அதனால சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. நெறைய நல்லவே நடக்க போதுப்பா. திடீர்னு சில விஷயங்கள் நடக்கும். கீழ இருந்தவன் மேல போறீங்க. ஆனா மேல இருக்கவங்க கீழ வருவீங்கன்னா வரமாட்டீங்க. ஏன்னா குரு பார்வையில இருக்கீங்க. மேல இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆக போறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கான கனவுகள் பலித்தமாகும். விஷ சீட் எல்லாம் நிறைவேறும். 8ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா, திடீர்னு நடக்கும். அதனால தான் திடீர் அதிர்ஷ்டம்னு பேரு அந்த இடம். அதனால சூப்பரா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உடல் ஆரோக்கியத்திலும், தூக்கத்துக்கும் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் உங்களுடைய பராக்கிரமத்தை காட்டக்கூடிய வருடமாக இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? சிம்ம ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு குலதெய்வ வழிபாடு மிகச்சரியான ஆளுமையை குடுக்கும். அத தாண்டியும் சிவன் வழிபாடு சிந்தையை நிறைவிக்கும். திருவண்ணாமலைக்கு முடிஞ்சா ஒரு தடவ போயிட்டு வாங்க. இன்னும் ரொம்ப டீப்பா எடுத்தா ஸ்ரீரங்க பெருமாளுக்கு போய் ஒரு தடவ ஒரு காலார நடந்துட்டு வாங்க. 2ஆம் இடமே அதான் வருது. பெருமாள் கோயிலுக்கு போய் காலார நடந்து வாங்க. பெருமாள் கோயிலுக்கு எண்ணெய் குடுங்க. இதெல்லாம் குடுக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில்.